ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அனுதின கண்மலைத்தேன் நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினம் அனுதின கண்மலைத்தேன் வீடியோ ரிலீஸ் பண்ண முடியலை, மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்று மட்டும் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். தொடர்ந்து இந்த அனுதின கண்மலைத்தேன் தொடர்ந்து வருவதற்கு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் ஆண்டவர் அருமையான ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஒண்டர்ஃபுல்லான ஒரு ப்ராமிஸ். சகரியா 9:12 ஆண்டவர் அப்படி சொல்கிறார், நம்பிக்கையோட சிறைகளே அரணுக்கு திரும்ப இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறார். நிறைய நேரம் எவ்வளவு சூழ்நிலைகள் எவ்வளவு பிரச்சனைகள் நம்முடைய லைஃப்பில் வந்தாலும் நாம் விட்டு கொடுக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை. என்ன ஆனாலும் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை என்னாலும் விடவே மாட்டோம். எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை விடவே மாட்டோம். அப்படிப்பட்டவங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்பிக்கையோட சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், கம்பேக். நிறைய நேரம் நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுறோம். சூழ்நிலைகள் கொஞ்சம் தாறுமாறாக இருக்கிறனால, பிரச்சனைகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறனால, ரொம்ப கஷ்டங்களை பார்த்த உடனே கொஞ்சம் தள்ளி போகிற ஆண்டவர் சொல்கிறாரு, கம்பேக், அரணுக்கு திரும்புங்கள். நமக்கு அரண் அவர் தான், அரணான பட்டணம் அவர் தான். அதனால் இன்றைக்கி அவர்கிட்ட திரும்பணும் அப்படின்னு சொன்னால், ஏசப்பா சூப்பராக ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, இரட்டிப்பான நன்மை, 2 நன்மையை நான் செய்ய போகிறேன். அப்போது இந்த வசனம் ஆண்டவர் தந்தோடனே யோசித்த ஒரு விஷயம், ஆண்டவர் உடனே என் மனசில் போட்ட ஒரு காரியம், யோசேப்புக்கு 2 நன்மையை பண்ணார். 2 நன்மை மீன்ஸ் எகிப்து கொண்டு வந்து அடிமைத்தனத்தை மாற்றி அதெல்லாம் முடிஞ்சு ராஜாங்க அவன் கையில் வந்ததுக்கப்புறம் கர்த்தர் அவனுக்கு ஒரு மனைவி கொடுத்துட்டு அப்புறம் செய்த 2 நன்மை. அதுதான் ஆதியாகமம் 41வது அதிகாரத்துடைய 51வது வசனத்தில் முதல் நன்மை சொல்லப்படுது. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். இப்போ 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, 2வது பையனுக்கு சூப்பராக ஒரு பேர் வைக்கிறான் பாருங்க, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு இப்ராஹிம் என்று பெயரிட்டான். இன்றைக்கி 2 ஆசீர்வாதம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஒன்று மனாசே, 2வது இப்ராஹிம். மனாசே பிறந்த உடனே மனாசேக்கு அவன் பேர் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுடைய தனிமை. என்னுடைய வருத்தம் எல்லாமே, அவனுக்கு ஒரு வருத்தம் இருந்தது, குடும்பத்தை பிரிந்து வந்த தனிமை, குடும்பத்தை அவனால் மறக்க முடியலை. அவன் குடும்பத்தை பிரிந்து வந்த அந்த சூழ்நிலைகளை அவனால் மறக்க முடியலை. அதிலேருந்து அவனால் வெளியே வர முடியல. கஷ்டமான சூழ்நிலையில் அதே நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கான். அதனால தான் இப்போ அழகாக அவருடைய வாய் சொல்லுது, என் வருத்தம் எல்லாத்தையும் மறக்க செஞ்சுட்டார், என் குடும்பத்தையும் மறக்க பண்ணிட்டார். இவ்வளோ நாள் நான் இவ்வளோ சூழ்நிலைகள் மத்தியில் என்னால் அவங்கள மறக்க முடியல, ஏன்னா நான் நேசித்தவர்கள் இல்லையா. அப்போது இன்றைக்கி நம்ம எதெல்லாம் மறக்கணும் அப்படின்னு நினச்சும் மறக்க முடியாமல் ரொம்ப கஷ்டம். அதாவது சில விஷயங்கள்லாம் மறக்கணும்னு நினச்சா மறக்கவே முடியாது, அது நம்மளை போட்டு பாடாப்படுத்தும். அந்த மறக்க முடியாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, அதை இன்றைக்கி ஆண்டவர் மறக்க பண்ணிடுவார். அதுதான் மனாசே என்கிற முதல் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் என்னன்னா, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தை, நான் அடிமையாக இருந்தேன் பார்த்தீங்களா, நான் தள்ளப்பட்டிருந்தோம்ல, ஒதுக்கப்பட்டிருந்தோம்ல, அதே தேசத்தில் என்ன ஆண்டவர் பழுக பண்ணினார் என்று சொல்லி. அப்போது உங்களுடைய வேலை ஸ்தலமோ, உங்களுடைய குடும்பமோ, உங்களுடைய உறவோ, ஏதோ சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு சிறுமைப்பட்ட ஒரு நிலைமையில் இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுருப்பீங்கன்னு சொன்னால், 2வது இப்ராஹிம் வெயிட்டிங் ஃபார் யூ. ஆமாம், உங்களுடைய வருத்தத்தெல்லாம் மாற்றி முதல் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம், நீங்கள் எந்த இடத்துல சிறுமைப்பட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களை ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ண போகிறாரு. ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. நம்பிக்கையோட சிறைகளே அரணுக்கு திரும்பி வாங்க, இரட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன். காட் பிளஸ் யூ.